குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோக்கன் பேக்கெட்டில் இருக்க கேரி பேக்ட் அதாவது சிஏ டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பாட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது, அதே மாதிரி பாட்டில் இருந்து எப்படி வந்து நம்ம யூஎஸ்டிடி வெப்20 யூஎஸ்டிடியாகவோ அல்ல வந்து பாட்டோடைய யூஎஸ்டிடியாக வந்து மாற்றுறதுக்கான வழிமுறைகளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலெட்டில் சிஏ வந்து 0 இருக்குது, பாட் வந்து 0.76 இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பே அவுட் எடுத்ததை நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பாட்டாக வந்து மாற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு புது அக்கௌண்ட். அதில் வந்து ஒரு 3-4 நாள் பேமெண்ட் இருக்கும். மீதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஸ்கவரில் நம்மளுடைய டோக்கன் பேக்கெட்டில் இருக்க கேரி பேக்ட் ஆப் ஆப் அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெனுவில் போயிட்டு உங்களுடைய பை கம்ப்யூட்டிங் பவரில் இருக்க நம்மளுடைய பே அவுட் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் ஏர்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிஏவாக வந்து நமக்கு அக்குமுலேட் ஆகும். இது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான பே அவுட்ஸ் வந்து நமக்கு அந்தந்த டேட் படி அந்தந்த டைமுக்கு நமக்கு வந்து வந்துடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 12:27 அப்படின்றது சிங்கப்பூர் டைம் படி நமக்கு 9:30 to 9:50 ஆர் 10க்குள்ளார நமக்கு இந்த பே அவுட்ஸ் வந்து இந்தியன் டைம் படி நமக்கு வந்து வித்ட்ரா வந்துடுது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 சிஏ இருக்குது. ஒரு சிஏயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் 2 நாள் ஸ்டேக் பண்ணியிருக்கேன், 2 நாள் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிஓஎஸ் மைனிங்கில் 2 நாள் ஸ்டேக் பண்ணியிருக்கேன், 3 நாள் ஸ்டேக் பண்ணியிருக்கேன், 1 நாள் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல இப்போ நம்ம வந்து சிஏவை எப்படி பாட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது மட்டும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம ஸ்வாப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சிஏ காயின் வந்து நம்ம வித்ட்ரா பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வித்ட்ரா வந்து நம்ம அசட்ஸில் தெரியும். அதை நம்ம வந்து இங்கே டைப் பண்ணுறப்ப நம்ம வந்து எவ்வளோ பாட் ஈக்குவலண்ட்டான பாட் எவ்வளோ வரும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கே கவனிச்சிக்கலாம். இப்போ 0.2 அப்படின்னு போடுறோம்னா அது ஈக்குவலண்ட்டாக எவ்வளோ டாலர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடும். அதுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 0.25 டெய்லி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.57 இது மாதிரி வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து கன்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 2 டைம் அப்ரூவல் காமிச்சிட்டு நம்மளுடைய காயின் வந்து பாட்டாக வந்து மாறிடும். இப்போ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டாக மாற்றிருக்கோம். அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாட்டிலேருந்து சிஏ மாற்றுறதுனாலும் இந்த இடத்துல நம்ம பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்ம பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 2 விதமாகவும் வந்து நம்ம காயினை வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து சிஏவா, இன்னொன்று வந்து பாட்டா. பாட் வந்து காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மினிமம் வந்து ஒரு பாட் காயினை வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி வந்து காயின் ஸ்டோரில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இந்த பாட்டில் இருக்க நம்மளுடைய அசட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அசட்ஸில் போயிட்டு இந்த பாட்டுடைய அட்ரஸ்க்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு நம்ம வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோமோ அந்த அட்ரஸை நம்ம கொடுத்து இப்படி சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட இருக்க காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம எந்த அட்ரஸ்லேருந்து எந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு $15 வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அப்படி இதை வந்து என்ன பண்ணோன்னா காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து என்னென்ன விஷயம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பாட் ட்ரான்சாக்ஷனில் பாட் அப்படின்ற ஒரு காயின் வந்து நமக்கு வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த காயினில் நம்ம வந்து டெபாசிட் அட்ரஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம எந்த நெட்வொர்க்கில் இருக்கோம், பாட் நெட்வொர்க்கில் இருக்கோம், பாட் செயின் நெட்வொர்க், அதோடைய அட்ரஸை வந்து காப்பி பண்ணி ஒரு பாட் வந்து மினிமம் டெபாசிட் அந்த வேலட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து டோக்கன் பேக்கெட்டில் இருக்க அசட்டோட இடத்துல நம்ம வந்து பாட்டிலில் போயிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபரில் சென்ட் பண்ணிடலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அங்கேருந்து இங்கே நமக்கு வந்ததுக்கப்புறம் நம்முடைய டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா $15 ஒரு 15 பாட் வந்து நேற்று டெபாசிட் பண்ணோம். அந்த டெபாசிட் பண்ணதை நம்ம வந்து ட்ரேடுக்குள்ளார கொண்டு வந்துடுறோம். ட்ரேடில் வந்து பாட்டோடைய யூஎஸ்டிடி ட்ரேடிங்கில் வந்து வந்துட்டோம் அப்படின்னா அதில் நம்ம செல்லில் கொண்டுட்டு போயிட்டு நம்ம எத்தனை காயின் நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்றது 100% கொடுத்துட்டு என்ன ரேட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஆர்டர் மார்க்கெட் ரேட்டில் இப்போ நம்ம வேணும்னா மார்க்கெட் ஆர்டர் வச்சுட்டு எத்தனை காயின் இருக்கோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரான்சாக்ஷன் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று 15 காயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டில் நம்ம விற்றுருக்கோம். 9.698 இந்த ரேட்டில் வந்து நம்ம விற்றுருக்கோம்.
இது மாதிரி வந்து எவ்வளோ டாலரில் வந்திருக்கு அப்படின்றது, அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் இதெல்லாமே வந்து இதே இடத்துல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்படி வந்த டாலர்ஸ் யூஎஸ்டிடி வந்து பார்த்திங்கன்னா நாம் எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நேற்று வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த வித்ட்ராவுடைய ஹிஸ்ட்ரி தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வித்ட்ரா பண்ணி காமிச்சிருக்கோம். அப்படி யாராக இருந்தாலும் நம்மளுடைய சிஏ பாட்டை வந்து வெப்20 யூஎஸ்டிடியாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே வேணாலும் சேல் பண்ணிக்க முடியும் யூஎஸ்டிடியை. தேங்க்யூ.